வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கலத்தப்பம்னு சொல்லி கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மைல்டு ஸ்வீட்டு. டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை நம்ம சாப்பிடலாம். டீயோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் மலபாரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நான் கொச்சியில் இருந்தப்பவும் இது நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிறவா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் நான் இதை படிச்சுட்டேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து முதல்ல 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும். இந்த தேங்காயோட போடுறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூனில் ஜீரகமும் ஒரு 4-5 ஏலக்காயும் எடுத்து வச்சுக்கணும். இதையும் தேங்காய் கூட நம்ம போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதை தவிர 2 கப்பு அரிசி மாவு கடையில் வாங்கினது தான். அந்த அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கூட போடுறதுக்கு வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1.5 கப்பு வந்து வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சீவி நாப்பில் போடணும். அதுக்கப்புறம் இதை வறுக்கிறதுக்கு வந்து தேங்காயை வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டு இதை வறுத்துக்கணும். நான் பண்ணும்போது காமிக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம விட்டுக்கணும். எதுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி விடணும்னு சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் உப்பும் இதுக்கு ஆட் பண்ணிக்கணும் மாவில். இப்போ இது வந்து ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் கூட வறுத்துக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆனால் இது வந்து செகண்ட் ப்ரொசீஜர், கொஞ்சம் கடைசியில் தான் தேவைப்படும். அப்போ நான் இதை பற்றி சொல்கிறேன். இப்போ மிக்சியில் வந்து நம்ம 1/2 கப்பு தேங்காய் அதை கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு அந்த ஜீரகம் எடுத்துட்டோமே இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது எந்த கப்பில் நம்ம எல்லாம் மெஷர் பண்ணினோமோ அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தேங்காய், ஜீரகம், ஏலக்காய் இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இங்கே நம்ம எடுத்து வச்ச 2 கப்பு ரைஸ் பவுடர், அதாவது அரிசி மாவு இருக்கு இல்லையா, இந்த அரிசி மாவில் இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சோமே அதை வந்து அந்த தேங்காயை இது கூட விட்டுட்டு இதுக்கு 1.5 கப்பு தண்ணி, நம்ம வந்து எந்த கப்பில் எடுத்தோம் 2 கப்பு அரிசி பவுடர் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து அதே கப்பில் வந்து 1.5 கப்பு தண்ணி விட்டுட்டு முதல்ல நல்லா ஸ்பூனால் கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு இதையும் நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிடலாம். இப்போ அந்த அரிசி மாவோட தேங்காயும் போட்டுட்டு நான் நல்லா கலக்கிட்டேன். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கினேன். அப்புறம் வந்து இதில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் நான் கையாலையும் நல்லா இதை வந்து பிசைஞ்சு விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. ஆனால் இது ஒன்றுக்குள்ளே நல்லா சேரறதுக்காக கொஞ்சம் பெரிய மிக்ஸி எடுத்துட்டுருக்கேன். இதில் அதை போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக பண்ணிட்டுலாம். இப்போ வந்து இது மிக்சியில் என்னென்னா நான் அரைச்சின்னு வந்துட்டேன். இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இதை இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பவுலாக ஒன்று எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து அந்த நம்ம அரைச்ச மாவை வந்து தேங்காய் மாவெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம 1.5 கப்பில் ஜாகரி, அதாவது வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை போட்டுட்டு அதே கப்பில் வந்து 3/4 கப்பு தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் வெல்லமும் தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போகிறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் மாதிரி ஒன்றை வச்சுட்டு அந்த சூட்டோடைய இந்த அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கொட்டிடலாம். இதுக்கு வந்து 1 ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா கொதிச்சா போகிறோம். மெயின் வந்து இது கொதித்த உடனே அந்த சூட்டோடைய நம்ம மாவில் இதை கலந்துடணும். நல்ல கொதி வந்துட்டு இப்போ நான் கேஸை அணைச்சிட்டு இதில் கொட்டிடுறேன். இப்போ இதில் நல்லா நம்ம வந்து அந்த வெள்ளை தண்ணியை இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் இந்த தேங்காயையும்
முந்திரி பருப்பையும் முதல்ல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து இது கூட கொட்டிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டேன். ஆக்சுவலாக கேரளாவில் இதில் வந்து முதல்ல என்ன போடுவாங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது நல்லா போட்டு வதக்கி எடுத்துப்பா. ஆனால் எங்களுக்கு என்னமோ இதில் இந்த வெங்காய வாசனை அவ்வளோவா பிடிக்காது. அதனால நான் வந்து அதுக்கு பதிலாக கேஷ்யூ நட்ஸ் போடுறேன். ஆனால் ஒரிஜினலாக அவள் பண்ணும்போது அந்த சின்ன வெங்காயத்தை தான் நல்லா வதக்கிப்பா. நான் வந்து சின்ன வெங்காயமும் தேங்காயும் வதக்கி போடுவேன். நான் வந்து அதுக்கு பதிலாக இங்கே தேங்காயும் கேஷ்யூ நட்ஸும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி போடுறேன். உங்களுக்கு அதே மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி தேங்காயும் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த மாவில் கொட்டிக்கலாம். இது மாதிரி நல்ல பொன்னிறமாக அந்த தேங்காய் வந்து வறுத்து எடுக்கணும். அப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஆக்கின்னு இருக்கேன். அப்புறம் இந்த கேஷ்யூ நட்டையும் கொஞ்சம் வறுத்துன்ட்டு அதையும் இது கூட போட்டுடலாம். இப்போது இந்த மாவை வந்து இதில் கொட்டிட்டு அதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு நல்லா கலந்துடலாம். இந்த போட்ட மாவை வந்து நான் ஒரு குக்கரில் வச்சுட்டேன். இந்த குக்கர் வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு 6-7 நிமிஷம் இது ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல மேலே கொஞ்சம் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி வரும், ட்ராப்லெட்ஸ் மாதிரி, அதாவது தண்ணி துளியாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவி வரும். இப்போ நல்லா ஆவி வருது. இந்த ஆவி வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ்குள்ளே இதை வச்சா போகிறோம். இது நல்லா வெந்திருக்கும். அப்புறம் நம்ம சூடாக நல்லா ஆறினப்புறமா அதை வெளியில் எடுத்துடலாம். இது கொஞ்ச நாளைக்கு கூட இருக்கட்டும். இப்போ கேஸை வந்து நான் கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப சின்னதாக ஆக்க வேண்டாம், மீடியமாக ஆக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வந்து இது நல்லா கூலாகிறதுக்காக வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா வேந்துட்டு நம்ம இதை வந்து இந்த பாத்திரத்தில் ஆக்கிடலாம், இந்த தட்டில் ஆக்கிடலாம். நான் வந்து இந்த கேக்கை நான் டீமோல்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். நம்மளோட கலத்தப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. சாஃப்டாக ரொம்ப ஜோராக இருக்குது. இதை இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இது வந்து வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ நல்லா இருக்கும். அதே சமயம் ரொம்ப திகட்டுற அளவு ஸ்வீட்டாகவும் இருக்காது, மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அந்த பேக்கிங் பவுடர் போடுறமே தவிர மற்ற எதுவுமே இதில் ஹார்ம்ஃபுல்லாக நம்ம போடுறது கிடையாது. அது கூட ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை அது வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் அது நல்லா பொந்தி வராது, அவ்வளோதான். கொஞ்சம் அமிங்கினாப்பில் இருக்கும். ஆனால் நல்லா வெந்தப்பறம் எடுத்தாக்கா அது கூட நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி கலத்தப்பம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, முதல்ல நம்ம தண்ணி விடும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்கணும். ஜாஸ்தியாகவும் ஆகிடக்கூடாது, கம்மியாகவும் தண்ணி இருக்கக்கூடாது, இறுகி போயிடும். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம இந்த ஜாகரி வெல்லத்தை உருக்கும்போது அது வந்து நல்லா கொதிச்சா போகிறோம். எல்லாம் நல்லா இலகி அதில் மெல்ட் ஆகி கொதித்த உடனே நம்ம இறக்கி அந்த சூட்டோடைய அந்த மாவில் வந்து அதை கொட்டிடணும். அப்புறம் வந்து கரெக்டாக டைமில் வந்து நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து அடியில் பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக, ரொம்ப டைட்டாக ஆகாமல் சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை தட்டில் ஆக்கிடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கலத்தப்பமே கிடைக்கும். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை கண்டிப்பாக அடுத்த தடவை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் பை.